நர்சரி ஸ்கூலின் படிக்கட்டுகள். உங்க எல்லாருக்கும் ஒரு 7 அதிசயங்களை பத்தி தெரியுமா? ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்பந்தப்பட்ட பயங்கரமான விசித்திரமான கதை அது. அதே மாதிரி இங்க ஃபுதாபா நர்சரி ஸ்கூல்லயும் நடந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஸ்லீப் ஓவர் பார்ட்டி கடைசியா நடத்துறோம். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன சரி? இந்த ஸ்லீப் ஓவர் பார்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு தான் நான் தனிமையா ஃபீல் பண்ண போறேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க எனக்கு படுக்கிறதுல சந்தோஷம். கசகசன்னு இருக்கு. தள்ளி போய் படு. சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்காத. ஆமா ஆமா, எனக்கு எல்லா கதைகளும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். நர்சரி ஸ்கூல்ல ஒரு படிக்கட்டு இருக்கான். அதுல போகும்போது ஒரு கணக்கு வருமா, திரும்பி வரும்போது வேற கணக்கு வருமா. நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நண்பா மசாவு. நீ கேட்கல. சரி அப்போ போச்சான் தூங்கிட்டியா? அந்த படிக்கட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமா, அது எந்த இடத்துல இருக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. ஆனா 7 அதிசயத்துல ஒண்ணு. இல்ல போ, அதெல்லாம் வெறும் வதந்தி, அவ்வளவுதான். அது எப்படி உனக்கு தெரியும்? சரி தூங்கலாம் வாங்க. என்ன மசாவ், எங்கட ரெஸ்ட் ரூம் வரியா? என்ன நானா? அது அந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்கு. நீயே போயிட்டு வந்துரு போ. ஏங்க ஜமா, உனக்கு பயமா இருக்கா? என்னது பயமா? அது பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அது நேனி எழுந்துரு. மசாவ் உன்னை அவன் கூட ரெஸ்ட் ரூமுக்கு வர சொல்றான். போயிட்டு வரியா? என்ன உனக்கும் பயமா இருக்கா? பயம் இல்ல. இப்ப என்னதான் பண்றது? பூச்சன் எழுந்துரு. எல்லாரும் ஒன்னா போனா யாருக்கும் பயம் வராதுல்ல. ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஒரே இருட்டா இருக்கா, அதனாலதான் அப்படி எல்லாம் தோணுது. ஆமா ஆமா, நமக்கு தான் அப்படி தோணுது. உண்மையிலேயே அப்படி கிடையாது. எனக்கு அப்படி தோணல. இவன் ஏன் பயமுறுத்துற மாதிரி பேசுறான்? இங்கே வந்துடும் போல இருக்குப்பா. அண்ணா பா, இவ்வளவு கெத்தா போல உனக்கு பயமே இல்லையா? எனக்கு ஒன்னும் பயம்லாம் கிடையாதுப்பா. நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். அட என்னப்பா இப்படி பயந்து ஓடுறீங்க? நேரங்களமே தெரியாதா? ஏங்களை அப்படி பயமுறுத்தின? நான் எங்கப்பா பயமுறுத்தினேன்? இப்பதான் கண்ணு சும்மா பழிச்சு. அவசரப்படாதீங்க, மெதுவா வாங்க. நேனி, நாம ஒரு படிக்கட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அது இதுவா பாரு. அது வெறும் சாதாரண படிக்கட்டு தான். இருந்தாலும் செக் பண்ணி பாத்துருவோமா? இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. படிக்கட்டு தான் கனவுல வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தூங்காம இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போக வேண்டியது வரும். நண்பா மசா, முதல்ல படிக்கட்டு மேல ஏறுப்பா, ஒண்ணும் ஆகாது. நான் ரெஸ்ட் ரூம்க்கே தனியா போக மாட்டேன். இதுல படிக்கட்டு வேற போக சொல்றேன். இந்த படிக்கட்டை பார்க்கும்போது பயமா இருக்குமா? அதுவும் கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ணலாம்? நீ வா பாக்கமா. விடு சொல்றல. படிக்கட்டுல ஏறு கசாமா, ஏன் பயப்படுற? இவ்வளவு சொல்றல, நீ போக வேண்டியதானே. என்ன ஏன் கோத்து விடுற? நான் முதல்ல மேல போனா பரவாயில்லையா? எந்த பயமும் இல்ல. நீ தானே பீத்திக்கிட்டு இருக்க. ஒழுங்கா அப்ப நீயே போக வேண்டியதானே. அதுவும் சரிதான், நானே போறேன். இப்படிதான் உசுப்பத்தி கோத்து விடணும். இந்த படிக்கட்டு ஏறும் போதும் இறங்கும் போதும் ஒரே கணக்குல இருக்காது இல்லையா? அப்ப இது பயமுறுத்தும் படிக்கட்டுகள். பேசாம ஒழுங்கா மாடி ஏறி போ. ஓகே ஓகே. 1 2 3 4 5 6 3 2. ஏறினது போதும். ஒழுங்கா அப்படியே கீழே இறங்கி வா. ஒழுங்கா 1 2 கூட என்ன தெரியல. இவன் மேல போய் கிழிக்க போறானா? நான் ஒழுங்கா தான்ப்பா என்ன. எங்க நீ ஒழுங்கா என்ன? அப்ப நீங்க யாராவது என்றீங்களா? போவ நம்பி அனுப்பலாம்பா. ஆமா ஆமா, நானே போறேன். 1 இவன் ஏறி முடிக்கிறதுக்குள்ள
மாதிரி கூவிடும் போ. போச்சு. ஓ, கசாமாவையும் நம்ம முதல்ல மேல அனுப்பலாம். என்னது? ஏன் நீ போக வேண்டியதானே? அண்ணே ஒரு பொண்ணாச்சு. அப்ப சாபுத்திரி போட்டு பாத்துற வேண்டியதான். சாபுத்ரி. கசமா பயப்படாம போயிட்டு வாப்பா. செஞ்சா நீ என் கூட வரியா? தனியா போக பயமா இருக்காப்பா? அப்படிலாம் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதான் உன்னை கூப்பிட்டேன். பரவாயில்ல, நீயே போயிட்டு வா நண்பா. 1 2 3 4 5 6 மொத்தம் எத்தனை படி இருக்கு? 8. ஒண்ணுமே தெரியலையே. 9 போக போக இருட்டிட்டே இருக்கு. ஒழுங்கா எதுவும் தெரியல. 11. எதுக்காக இப்படி வந்து என்ன பயமுறுத்திட்டு இருக்க? நண்பன் கூப்பிட்டு வராம இருக்க முடியுமா? அதான் உன் கூட துணைக்கு வந்தேன். என்ன பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அப்படியா? சரி, நான் போறேன். இரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே என் கூட மேல வந்துரு. ஏன் யோசிக்கிற? நீ என் கூட அப்படியே மேல வரலாம்ல. சரி இவ்வளவு தூரம் சொல்ற, அதனால வரேன். ஆமா, எத்தனாவது படிக்கல நீ நம்பர் விட்ட? மறந்து போச்சு. 1 1 2 3 4 5 உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லப்பா கசமா. நீ என்ன பயமுறுத்துறதுனாலதான். சரியா? 8 9 10 11 12 13 14. சரி, மேல போகும்போது கீழே இறங்கும் போதும் படிக்கட்டு நம்பர் மாறும்னு சொன்னாங்களே. ஏன் என்ன பயமுறுத்திட்டே இருக்க? வாய மூடிட்டு சும்மா வர முடியாது உன்னால? பயமுறுத்தத செஞ்சான். 20 21 22 23 24 25. அட என்னப்பா இது, படிக்கட்டு இவ்வளவு இருக்கு. 30 31 32 33 34. என்ன அங்கே நின்னுட்டா? அது வந்து கசமா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். உண்மையான ஷின்சான் அவன் பெட்ல தூங்கிட்டு இருக்கான். உன் கூட இருக்கிறது ஷின்சான் கிடையாது, ஒரு ஏலியன். உன் மனசை திடப்படுத்திட்டான். நண்பன் கசமா, ஏன்பா திரும்பி வந்துட்டேன்? நீ என் கூட வராது சொல்லிட்டேன். நானே தனியா போய்க்கிறேன். 1 2 3 4 5 6 34 35 36 37 38 39 40. ஏறும்போது மொத்தம் 40 படிக்கட்டு இருக்கு. 30 31 32 33 34 35 36 37 38 39 40. மொத்தம் ஏறும்போது இறங்கும்போது 40 படிக்கட்டுப்பா. அப்படின்னா சாதாரண படிக்கட்டு தானே. இப்ப யாருக்கும் எந்த பயமும் இல்ல. இல்ல, ரொம்ப நன்றி கசமா. அட, இது என்னுடைய கடமைப்பா. உன்கிட்ட போய் யார் சொன்னது? எல்லாரும் அவங்கவங்க படுக்கைய மடிச்சு வச்சுட்டு உங்க கிளாஸ் ரூம்க்கு போங்க. வெளிச்சமா தான் இருக்கு. இப்ப நீ பயப்படாம மாடிக்கு போமா சாவ். படிக்கட்டுங்க காணோம். அட, எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? யோசினாக்கா மேடம், இங்க இருந்த படிக்கட்டு எங்க போச்சு? இந்த இடத்துல படிக்கட்டே கிடையாதே. நம்ம ஸ்கூல்ல தான் மாடியே கிடையாதே. அப்புறம் எங்க இருந்து படிக்கட்டு வரும்? என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா, குத்தாபா நர்சரி ஸ்கூல்ல மாடிங்கிறதே கிடையாது. அப்போ ஷின்சானும் அவன் நண்பர்களும் மாடிக்கு போனாங்களே, அது எப்படி? நல்லா யோசிங்க. மர்மமான மூங்கில் இளவரசி. சில நேரத்துல மக்கள் மர்மமான சம்பவங்களை பாக்குறது உண்டு. கண்ணால பார்த்த விஷயத்த நம்பலாமா வேண்டாமாங்கிறது அவங்க உங்களோட மனசை பொறுத்து இருக்கு. ஓ சீக்கிரம். ஓ சின்சான் இந்த அப்படி. வாவ், அற்புதமா இருக்கு. என்ன இவ்வளவு மூங்கில் மரங்கள் இருக்கு? பால் எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியலையே. கோவமா இருந்தாலும் சரி, அங்க யாரும் இருக்காங்க? சந்தோஷமா இருந்தாலும் சரி, எப்பவுமே பாட்டுதான் பாட்டு பாடுவேன். இடது பக்கம் வலது பக்கம் பாட்டு பாடுவேன். இடுப்ப வளைச்சி நாம் பாட்டு பாடுவேன். ஆட்டம் ஆடுவேன். சூரியன் வந்தாலும் சரி, நிலவு வந்தாலும் சரி, நான் என் பாட்ட பாடிக்கிட்டே இருப்பேன். டப்ப 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 டப்பலா லல்ல லல்ல லாலா லல்ல லல்ல லாலா. அவங்க லிஃப்டிங் சூப்பரு. யாரு
ஆன்ட்டி உங்க கையில இருக்கிறது ஆக்ஷன் காமனோட ரிங்கு தானே? ஆமாப்பா, அவங்க போட்டிருக்கிறது பழங்காலத்துல யூஸ் பண்ண ரிங் தானே. ஆமா, அந்த கதையில ஆக்ஷன் காமெண்ட் 3க்கு போவான். உங்ககிட்ட அதே மாதிரி உள்ள ரிங்கு இருக்கு. கசமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ரிங்க பத்தி ஏதாவது தெரியுதா? ஒண்ணும் தேவையில்ல, பால் கேட்க தானே வந்திருக்கோம். ஒழுங்கா அதை மட்டும் கேட்டு வாங்க போதும். ஓ ஆன்ட்டி, தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு உங்கள மாதிரி பேர பசங்க இருக்காங்க. அது வந்து அந்த பால் எங்களோடது. கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்களேன், நாங்க போயிடுறோம். மாட்டேன். அவங்க கோவப்படுறாங்கப்பா. நீ அவங்கள ஆண்டின்னு கூப்பிட்டதாலதான் அவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க. நீ கூட தான் ஆன்ட்டின்னு கூப்பிட்ட. என்ன நயோ தாக்கே காகுயான்னு கூப்பிடுவாங்க. நீங்க என்ன காகுயான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும். காகியாவா? நான் கேள்விப்பட்டிருக்கேனே. அது பீரோ கடை தானே? காகியா ஒண்ணும் பீரோ கடை கிடையாது. காகியாங்கிறவங்க ஒரு இளவரசி. அவங்கள மூங்கில் இளவரசின்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள ஒரு பெரியவர் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா. அதுக்கப்புறம் அவங்க பெருசா வளர்ந்து ஒரு இளவரசி ஆயிட்டாங்களா. அதேதான். அந்த காகிய இளவரசி தான் வயசானதுக்கு அப்புறம் இப்படி ஆண்டியா மாறிட்டாங்களோ? நிஜமாவே இளவரசி தானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த மூங்கில் இளவரசி கதை 100 வருஷம் பழமையானது. இன்னும் சொன்னா அதுக்கு மேலே இருக்கும். அதனால வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம அவங்க அழகா இருப்பாங்க. முழு நிலவ பார்த்த மாதிரியே. அதோட இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். இளவரசி காகுயா, நீங்க நிஜமாவே மூன்ல இருந்து தான் வந்திருக்கீங்களா? நான் 3ல பிறந்து 3ல வளர்ந்த 3 குழந்தை. நான் பார்க்க அழகா இருக்கேனா? ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. எதுக்காக நீங்க பூமிக்கு வந்தீங்க? ஏன்னா இது என்னோட கனவு. நிலவோட ஒளியில பூமி எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அந்த அற்புதத்தை பார்க்கணும், அந்த அற்புதமான பொருள் எல்லாம் பார்க்கணுங்கிறது என் ஆசை. அதுக்காக தான் நான் என் வீட்டை கூட விட்டுட்டு இங்க வந்துட்டேன். கிளம்பி வந்துட்டீங்களா? அப்படின்னா அந்த கதையில வருமே, பெண்கள்லாம் வந்தவங்க அப்படியே தூக்கிட்டு நிலவுக்கு போயிடுவாங்கன்னு. அது சும்மா எழுத்தாளர் அவர் இஷ்டத்துக்கு கற்பனையா எழுதினது. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னோட உண்மையான கதை அதை விட அழகானது. இதோ அழகான இளவரசியோட படம் இங்க இருக்கு. அது நான் தான் என்னோட சின்ன வயசுல. அந்த காலத்துல என்ன எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா பூமியில வாழறவங்க சீக்கிரமா வயசானவங்களா ஆயிடுறாங்க. அதனாலதான் சமீபத்துல யாருமே என்ன எந்த விருந்துக்கும் அழைக்கல. சில பேர் அதுக்குள்ள என்ன ஆண்டின்னு கூப்பிடுறாங்க. என்ன பண்றது? அதனாலயே திரும்பவும் 3க்கு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். 3ல எப்பவுமே நான் இளமையா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். அப்ப நீங்க 3க்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பிரபலம் ஆயிடுவீங்களா? நிச்சயமா ஆயிடுவேன். இப்பவும் நான் அழகா தானே இருக்கேன், அசிங்கமா இல்லையே. நான் திரும்பி போகலன்னா அப்புறம் என்னால என் பென்ஷனை வாங்க முடியாது. இன்னைக்கு பௌர்ணமி. 3க்கு திரும்பி போக சரியான நாள் இதுதான். அப்ப ராத்திரியே போயிடுவீங்களா? போறதுக்கு முன்னாடி நீங்க பால குடுத்துட்டு போறீங்களா? இத ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். கொடுக்கறேன், ஆனா இதுக்கு பதிலா இதே மாதிரி உருண்டையா எனக்கு ஏதாவது கொடு. அப்படி நீ கொடுத்தனா இத உனக்கு நான் நிச்சயமா திருப்பி கொடுப்பேன். என்னப்பா இவங்க? உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா இத திருப்பி கொடுத்துடுறேன். இவங்க கிட்ட நம்ம இப்படி மாறிட்டோமே. விடு, உருண்டையா ஏதாவது கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுப்போம். நாங்க கொண்டு வந்துட்டோம். அப்படியா? எங்க காட்டுங்க பாக்கலாம். நான் தான் முதல்ல காட்டுவேன். என்னது இது? இது மூணுடைய போட்டோ. ஒரு அழகான புக்ல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இது ரொம்ப அழகா இருக்கு. 3ல எல்லார்கிட்டயும் இத காட்டினா சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னா இல்ல, இது அவ்வளவு ஒண்ணு பெர்ஃபெக்ட்டா இல்ல. அடுத்தது என்னது இது? இது கெப்பி சைனீஸ் மூன் கேக்குன்னு சொல்லுவோம். வாவ். நீங்க கொடுத்த உணவுக்கு நன்றி. அவ்வளவுதானா? அடுத்தது நீ. நானா? நான் நிறைய தேடி பார்த்தேன். நானே எது கொண்டு வந்தேன் தெரியல. அதான் உருண்டையா கடிச்சதை நான் தூக்கிறேன் பாருங்க. இது கூட நல்லா ரவுண்டா தான் இருக்கு போல இருக்கே. இல்ல இல்ல, அந்த அளவுக்கு திருப்தியா இல்ல. சரி, அடுத்தது என்ன? நீ கொடு. இதோ குடுக்கறேன். புடிப்பா. இத நீ புடிப்பா. இதோ பாருங்க. நினைச்சா இப்படிதான் ஏதாவது பண்ணுவானு. இவன் மட்டும் ஏதா இப்படி இருக்கானே தெரியல. நிலவு ரொம்ப நல்லா இருக்கு. முழு நிலவு, பௌர்ணமி நிலவு, அற்புதமான நிலவு. நான் நிலவுக்கு திரும்பி போகும்போது இத பார்க்க முடியாதே. நான் என்ன பண்ணுவேன்? ஆனா அங்க இருந்து நீங்க பூமியை பார்க்கலாம்.
ஆமா, நீங்க எல்லாரும் கூட பூமியில தான் இருக்கீங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நான் இப்படியே கற்பனை பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அழகான நிலவு காட்டினதுக்கு நன்றி. எனக்கு திருப்தியா இருக்கு. சரி, நான் கிளம்புறதுக்கான ஏற்பாட பண்ணணும். பூமிக்கு என்னோட நன்றிகள். நிலவுல எனக்கு ஒரு புது வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அங்க போனது நான் ரொம்ப அழகா சின்னவளா ஆயிடுவேன். அச்சோ, அவங்க நிலவுக்கு திரும்பி போறாங்கப்பா. நம்பவே முடியலப்பா. அச்சே, இப்ப ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஆமால, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். வாங்க வாங்க போலாம். ஆனா என் பால் அவங்க கிட்ட இருக்கு. என் பால் கொடுக்காம போறாங்க. என்ன இங்க இருந்து அவங்க வீட்டையே காணோம். என்ன பெரிய வட்டமா இருக்கு. அப்படின்னா அவங்க திரும்ப போயிட்டாங்க. அப்ப என் பால் எங்க? இதுங்கிறது வந்தது. என் பால் வந்துருச்சு. இளவரசி காகுயா. ஓஹோ, அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அவங்க வேற எங்கேயாவது தான் போயிருப்பாங்க. ஹோய். திரும்பி எங்க அடிச்சிட்டியா? இது எங்க போச்சுன்னு தெரியலையே. என் பால் எனக்கு வேணும். ககுயா இளவரசி நிஜமாவே நிலவுக்கு தான் போனாங்களா இல்ல வேற எங்கேயாவது போனாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா நேத்து ராத்திரி நிலவு அற்புதமா இருந்தது. அவங்க மறுபடியும் நிலவுக்கு போய் அவங்க இளமையை அடைஞ்சு சந்தோஷமா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்தான்.